ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்துருச்சு. நிறைய பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை விட சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய புதிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப மாணவர்களை எந்த அளவுக்கு வந்து அவர் நேசிக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது. அண்ட் ப்ரெஸ் மீட்டில் அவருடைய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, தேர்ச்சி பெறாதவங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா, அப்படி சொல்லாதீங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்க என் பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு, நினச்ச மதிப்பெண் வாங்காத மாணவர்கள், நினச்ச மதிப்பெண் வாங்கிய மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி பிரித்து சொன்னார். ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து மாணவர்கள் மேலே அன்பாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாடவாரியாக எவ்வளோ வந்து தேர்ச்சி விகிதம் அண்ட் பாடவாரியாக எத்தனை சென்டம்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நியூஸில் போட்டிருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் எந்த மாவட்டம் வந்து முதலிடம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மாணவர்கள் எவ்வளோ வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க, மாணவிகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் பார்க்கலனாலும் இப்போது பார்த்துக்கோங்க. ஈவன் தமிழ் இங்கிலீஷில் கூட சென்டம் எடுத்திருக்காங்க. தமிழில் 34 பேர், இங்கிலீஷில் 92 பேர், சயின்ஸில் தான் அதிக சென்டம்ஸு. தென் மாவட்ட வாரியாக பார்க்குறப்ப புதுக்கோட்டை மாவட்டம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, 0.00 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே வந்து பாருங்கள் 97% ஃபஸ்ட்டு 5 பிளேஸில் இருக்கிறது புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. அடுத்தடுத்து உள்ள மாவட்டங்களும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் தான் வந்து அந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸில் வந்திருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இல்லம் தேடி கல்வி வந்து தொடருமா தொடராதா அப்படிங்கிற அந்த சந்தேகம் எப்போவுமே நமக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா. இப்போது இன்றைக்கி சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ கேட்டிருந்தாங்க மாணவர்கள் நலனுக்காக என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ திட்டங்கள் வந்து நாங்கள் ஆலோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஏற்கனவே இருக்கிற இப்போ செயல்படுத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து தொடரும் மாணவர்களுடைய நலனுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்லம் தேடி கல்வியும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 8th வரைக்கும் கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வேண்டான்னு சொல்லி 1 to 5 போதும், அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ராங் பேசிக்ஸ் வேணும்னு சொல்லி கொண்டு வந்திருந்தோம். கொரோனா பீரியடில் கொண்டு வந்திருந்தாலும் இது வந்து ரொம்ப வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க, விளையாட்டு மூலமாக கற்றுக்க, ஈஸியாக கற்றுக்க, அது எல்லாத்துக்குமே வந்து ஐடிகே வாஸ் வெரி பவர்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல். யார் வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னாலும் ஷுவராக நம்ம சொல்லலாம், கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் டைம்லாம் இல்லை, அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. எல்லா இடத்துலையுமே 100% இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, அது எந்த திட்டமாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி சில பல நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், பட் பாசிட்டிவ் தான் ரொம்ப அதிகம். ஸோ இந்த திட்டம் தொடர்றதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 98% வாய்ப்பு இருக்குது. ஒரு 2% தான் மேபி என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா அது மார்ச்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்போவுமே வந்து அந்த ஹாலிடேஸ் பீரியடில் நம்மளுக்கு ஐடிகே இருக்காது, வேறு ஏதாவது செயல்பாடு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைமும் அந்த மாதிரி தான். அதனால் நம்ம இப்போது வர டியூரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தானே டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். 1 to 3 எல்லாம் புக்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால் 4th தான் June 1 வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேட் 4 June 4 அன்னையிலேருந்து தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாமே அமர்க்கலமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். எல்லா திட்டங்களும் கட்டாயமாக தொடரும். கல்வியை பொறுத்தவரை அந்த எந்த மாணவரும் மிஸ் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கோம். இன்னும்